Hi, hello and வணக்கம் மாணவர்களே. Physics வீடியோல உங்களை வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம இயற்பியல் பாடத்துல போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம again என்ன சாப்டர் கண்டினியூ பண்ண போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்ங்கற பாடம் தான் கண்டினியூ பண்ண போறோம். அதுல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மின்னூட்டங்களின் சமநிலை. ஆல்ரெடி நம்ம previous வீடியோலயும் இத தான் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது and level of difficulty பாத்தீங்கன்னா அதை விட இது one step ahead இருக்கும். ஓகே, சோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. equilibrium of charges. சோ இதுல நம்ம இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கூலும் விதி obviously நம்ம இத கனெக்ட் பண்ணி தான் இத சால்வ் பண்ண போறோம். சோ செகண்ட் டாபிக் என்ன பாத்தீங்கன்னா மின்னூட்டங்களின் சமநிலை. ஆல்ரெடி previous வீடியோல பார்த்தோம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் என்ன, பேசிக்கா என்ன பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம். இங்க அதோட டைப்ஸ் வகைகள் பார்க்க போறோம். ஓகே, வாங்க இப்ப கேள்வியை பார்ப்போம். So point charges plus 4q minus q and plus 4q are kept on the x-axis at points x is equal to 0, x is equal to a and x is equal to 2a. Okay, respectively. Then options parunga. Option A, only minus q is in stable equilibrium. Option B, none of the charges are in equilibrium. Option C, all the charges are in unstable equilibrium. And option D, all the charges are in stable equilibrium. So இத கேள்வி இப்ப நம்ம தமிழ்ல வாசிச்சு பாப்போம். So என்ன கொடுத்திருக்காங்க, plus 4q minus q மற்றும் plus 4q ஆகிய புள்ளி மின்னூட்டங்கள் x அச்சில் முறையே x is equal to 0, x is equal to a மற்றும் x is equal to 2a ங்கற புள்ளிகளில் வைக்கப்படுகின்றன எனில் என்ன நடக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஆப்ஷன் A மைனஸ் q மட்டுமே உறுதி சமநிலையில் உள்ளது. ஆப்ஷன் B மின்னூட்டங்கள் எதுவும் சமநிலையில் இல்லை. ஆப்ஷன் C அனைத்து மின்னூட்டங்களும் உறுதியற்ற சமநிலையில் உள்ளன. ஆப்ஷன் D அனைத்து மின்னூட்டங்களும் உறுதி சமநிலையில் உள்ளன. ஸோ இது 1988ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ், சமநிலை அண்ட் அதோட வகைகள் என்னென்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ கிளாஸ் 11ல நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, மெக்கானிக்ஸில் இயக்கவியலில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல், அதை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கர்வ்டான ஒரு பாதையை சூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கர்வ்டான பாதையில் நம்ம என்ன பண்ணுறோம், 3 இடத்துல நான் 3 பால்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சமநிலை அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், அது ஸ்டேபிளாக அந்த இடத்துல ஈக்விலிபிரியம் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இருக்கும் போது இதுக்கான சமநிலை புள்ளின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த இதுக்கு. ஓகே, அதே போல் இங்கே இருக்க இந்த பாலுக்கான சமநிலைக்கான புள்ளி இந்த புள்ளி. ஓகே, இந்த புள்ளி தான் அதுக்கான சமநிலைக்கான புள்ளி. ஸோ சேம் ஹியர் இங்கே. அதே போல் இந்த பாலுக்கான சமநிலைக்கான புள்ளி இதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த 3 பால்ஸுக்கான சமநிலை புள்ளின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புள்ளியில் எப்படி இருக்கும், இந்த பால்ஸ்லாம் நல்லா உட்காந்துருக்கும், சிம்பிளாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அமைதியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு சின்ன ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கலாம், தள்ளுறோம். தள்ளனா என்ன ஆகும், ஸ்லைட் டவுன் ஆகிடும் இல்லையா, கீழே வந்துடும். ஓகே, கீழே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ஹைட்டில் இருக்கும் போது அதுக்கு ஒரு நிலையாற்றல் இருக்கும். கீழே உருள ஆரம்பித்தோன்னா ஹைட் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். எனக்கு நிலை ஆற்றல் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, அந்த பால் மறுபடியும் அந்த சமநிலை புள்ளியை வந்து சேருமா, வாய்ப்பே கிடையாது. ஸோ 2 பாயிண்ட் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சமநிலை புள்ளியை வந்து அடையுமா, அடையாது இந்த கேஸில். அண்ட் ஆல்சோ நிலை ஆற்றல் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த கேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உறுதியற்ற சமநிலை, அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா, இந்த இடத்துல இந்த பால் இருக்குது. ஓகே, இந்த பாலை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது அமைதியாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ இட் இஸ் இன் சமநிலை. ஓகே, அது சமநிலையில் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்து மேல் நோக்கி தள்ளுறோம். மேல் நோக்கி தள்ளும் போது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன கணிப்பீங்க, மேலே போயிட்டு தென் அகெயின் கீழே வரும். கரெக்டாக? ஸோ என்ன நடக்குது, அந்த சமநிலை புள்ளிக்கு மறுபடியும் அது ரிட்டர்ன் வருது. ஒன்ஸ் நான் அந்த ஃபோர்ஸ், அந்த விசை கொடுத்த விசையை கை எடுத்துட்டேன், நான் அந்த விசை கொடுக்கறத நிறுத்திட்டேன்னா அந்த பால் என்ன பண்ணும், மறுபடியும் அதோட சமநிலை புள்ளிக்கு திரும்ப வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சமநிலை புள்ளிக்கு திரும்ப வருது. இங்கே எனக்கு நிலை ஆற்றல் குறைஞ்சுது, இங்கே எனக்கு இந்த ஹைட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹைட் அதிகம் இல்லையா, அப்போ எனக்கு என்ன ஆகும், மேலே போக போக எனக்கு நிலை ஆற்றல் அதிகரிக்க செய்யும். தென் அகெயின் குறைஞ்சி மறுபடியும் தன்னோட சமநிலை புள்ளிக்கு மறுபடியும் வந்து அடையும்.
ஓகே ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இது எப்படி பண்ணும் இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஒரு ஆசிலேஷனை காட்டும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதி சமநிலை உறுதி சமநிலைனா என்ன அதோட ஈக்லிபிரியம் பொசிஷன் அதாவது சமநிலை புள்ளிக்கு திரும்ப வரும் அண்ட் நிலையாற்றல் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதிகரிக்கும் தென் அகைன் குறைஞ்சிட்டே வந்து மறுபடியும் அதோட ஈக்லிபிரியம் பொசிஷன்ல ஆசிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ த தேர்ட் ஒன் பார்க்கலாம் இப்போ தேர்ட் ஒன் வந்து நமக்கு மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம்ஸில் நீட் எக்ஸாம்ஸ்லையோ இல்லை ஜேஇ எக்ஸாம்ஸ்லையோ கேட்கறது கிடையாது அது ரிலேட்டடான பட் உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும் ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை சமநிலை ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் இந்த ஆல்ரெடி இது சேஃபாக அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கு அப்போ நம்ம இதை ஒரு புஷ் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆப்போசிட்லேருந்து யாரும் தடுக்காத வரைக்கும் இது என்ன பண்ணும் போயிட்டே இருக்கும் ஸோ எனக்கு இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இது எனக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எனக்கு லெவலாக இருக்குது ஓகே ஸோ ஹைட் மாறுதா எல்லா இடத்துலையும் சேம் ஹைட் அப்போ நிலையாற்றல் மாறுமா மாறாது ஸோ இந்த கேஸ் நடுநிலையை பொறுத்த வரைக்கும் தன்னோட சமநிலை புள்ளியும் வந்து சேராது அண்ட் அதோட நிலையாற்றலும் மாறாது ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா இதை வச்சுட்டு தான் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் மின்னூட்டத்தின் சமநிலையை எப்படி எப்படி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மின்னூட்ட சமநிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உறுதி சமநிலை தென் உறுதியற்ற சமநிலை தென் தேர்ட் ஒன் நடுநிலை சமநிலை ஸோ நடுநிலை சமநிலை we are not going to concentrate ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் நம்ம இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அது ரிலேட்டடான கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ மின்னூட்ட சமநிலையில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா உறுதி சமநிலை அதில் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் நம்ம ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்திருக்கோம் ஓகே நேர்மின் குறி உள்ள மின்துகள்கள் எடுத்திருக்கோம் +q +qன்னு சைட்ஸில் நடுவில் என்ன பண்ணுறோம் நம்ம +qன்னு ஒரு சின்ன சார்ஜ் வைக்கிறோம் ஓகே ஸோ நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி சமமான சார்ஜஸ் இருந்தால் அதோட சமநிலை புள்ளி எங்கே வரும் நமக்கு சென்டர் பாயிண்டில் எக்ஸாக்ட்லி சென்டரில் வரும் ஸோ அந்த இடத்துல தான் நான் இந்த +q சார்ஜை வச்சுருக்கேன் ஸோ இது எனக்கு சமநிலை புள்ளின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த புள்ளியில் இருக்கும் போது இந்த +q சார்ஜ் இது என்ன பண்ணும் ஒரு ஃபோர்ஸால் ரிப்பல் பண்ணும் ஓகே அதே மாதிரி இந்த +q சார்ஜ் இந்த +q சார்ஜை இந்த டைரெக்ஷனில் ரிப்பல் பண்ணும் இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸாக்ட்லி சென்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ இந்த டிஸ்டன்ஸும் மாற போகிறது இல்லை அப்போ நமக்கு கூலும் விதிப்படி F is equal to K Q1 Q2 by R². ஸோ இந்த கேஸ் ஆகட்டும் Q1 Q2 வேல்யூ மாறலை அண்ட் டிஸ்டன்ஸும் மாறலை அப்போ எனக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் விசை எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அண்ட் டைரக்ஷன் பாருங்க ஆப்போசிட்டாக இருக்கு அப்போ ஈக்குவலாக இருக்குமா எனக்கு இங்கே நிகர விசை என்னவா இருக்கும் 0 ஓகே எனக்கு நிகர விசை என்ன இருக்கும் 0 அப்போ இந்த +q எந்த பக்கமும் நகராது ஸ்டேபிளாக நடுவில் உட்காந்துருக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் இல்லையா டிஸ்டர்பன்ஸ் ஆனால் தானே அது உறுதியான சமநிலையில் இருக்குதா இல்லை உறுதியற்ற சமநிலையில் இருக்கான்னு தெரியும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த +q சார்ஜை டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம தள்ளி வைக்கிறோம் ஓகே அந்த சைடு தள்ளுறோம் ஸோ ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் தள்ளுறோம் அப்போ இப்போ என்ன ஆகும் இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிச்சு கம்பேர் டு திஸ் ஓகேவா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தொலைவுக்கு எதிர்த்தகவலில் இருக்குது இருமடிக்கு எதிர்த்தகவலில் இருக்குது அப்போது இது குறைஞ்சதுன்னா எனக்கு F என்ன ஆகும் அதிகரிக்க செய்யும் ஓகே ஸோ இது என்ன ஆகும் அதிகரிக்க செய்யும் ஸோ இங்கே எனக்கு டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சா அப்போ எனக்கு விசை என்ன ஆகும் அதிகரிக்க செய்யும் ஸோ முன்னாடி ஒரு ஃபோர்ஸில் இதை தள்ளுச்சா இப்போ அதிகமான ஃபோர்ஸில் இந்த சார்ஜ் இந்த +qவை தள்ளும் ஸோ இந்த ஃபோர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ இது எனக்கு இப்போது டியூ டு 1ன்னு வச்சுக்கலாம் ஸோ இது 1 சார்ஜ்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இது செகண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம் இந்த செகண்ட் சார்ஜ் என்ன பண்ணும் இப்போ டிஸ்டன்ஸ் அதிகரிச்சிருச்சு ஆனால் சார்ஜஸ் மாறலை அதே வேல்யூஸ் தான் +q தான் சார்ஜஸ் மாறலை ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு அதிகரிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணும் இது ஒரு கம்மியான ஃபோர்ஸில் தள்ளும் இதை நம்ம F2ன்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது F1ங்கிற ஃபோர்ஸ் தானே அதிகமாக இருக்குது F2ங்கிற ஃபோர்ஸு கம்மியாக இருக்குது அப்போ என்ன ஆகும் இந்த F1ங்கிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால இந்த +q சார்ஜை என்ன பண்ணும் சமநிலை புள்ளிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும் சமநிலை புள்ளிக்கு வந்தோன்னே என்ன ஆகும் F1ம் F2ம் சமமாயிடும் ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் கேஸ் ஓகே ஸோ இதுதான் எனக்கு இந்த கேஸில் நடக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம +qவை ஃபஸ்ட்டு இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணோமா இப்போ என்ன பண்ணலாம்
இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிச்சிருச்சா. ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் சார்ஜ்னு வச்சுக்கலாம். இந்த சார்ஜ்னால இந்த ப்ளஸ் q ஒரு விலகலை சந்திக்கும். ஸோ என்ன நடக்கும், இந்த சார்ஜை நம்ம F1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுல, அப்போ F என்ன ஆகும், குறைஞ்சிரும். ஆனால் இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்குமான டிஸ்டன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணும், இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இதை தள்ளும். ஸோ இது என்ன, எனக்கு F2. இப்போ யார் அதிகமாக இருக்கா, F2ங்கிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் நேருக்கு நேராக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணும், இந்த ப்ளஸ் க்யூவை அகெயின் சமநிலை புள்ளிக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ அகெயின் என்ன நடக்குது இங்கே, ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா. ஸோ உறுதி சமநிலையில் என்ன, டுவர்ட்ஸ் த equilibrium point வரணும். ஸோ சமநிலை புள்ளியை நோக்கி தானே வருது. அப்போ இது என்ன எக்ஸாம்பிள் ஃபார் உறுதி சமநிலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், நம்ம உறுதியற்ற சமநிலை பார்க்கலாம். அதில் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்ம சைடில் ரெண்டுமே பாசிட்டிவ் கியூ தான், ஆனால் சென்டரில் என்ன எடுத்திருக்கோம், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம். இப்படி பார்த்தாலும் எப்படி இருக்குது, இது சமநிலையில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி சமநிலை புள்ளின்னு சொல்லிட்டோம், ஆனால் அது இருக்கான்னு பாருங்கள். ஸோ மைனஸ் கியூ இருக்கா, இது ப்ளஸ் கியூ, டிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் பொசிஷனில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸோட சரி பாதி நடுநிலையில் வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல இருக்கும் போது இந்த ப்ளஸ் கியூ என்ன பண்ணும், இந்த மைனஸ் கியூவை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த திசையில் அட்ராக்ட் பண்ணும். இது F1ன்னு வச்சிட்டிங்கன்னா இது எனக்கு F1. ஓகே, அதே போல் இந்த ப்ளஸ் கியூ என்ன பண்ணும், இந்த மைனஸ் கியூவை அட்ராக்ட் பண்ணும். அதுவும் எந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில். அப்போது இது F2. சி மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ, டிஸ்டன்ஸ் என்ன சேம், இங்கேயும் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்க போது கம்பேர்ட் டு திஸ். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஸோ F1ம் F2ஓட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா எனக்கு சமமாக இருக்கும். அப்போ எனக்கு நிகர விசை இங்கேயும் என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம சமநிலை புள்ளின்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்கணும், நம்ம அந்த கேஸ் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா அகைன் என்ன ஆகும், இங்கே டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, இங்கே டிஸ்டன்ஸ் அதிகரிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் இதெல்லாம். ஸோ மைனஸ் கியூ என்ன ஆகும், ப்ளஸ் கியூக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ என்ன ஆகும், இன்னும் ஸ்ட்ராங்காக அதை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இங்கே ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஸோ F1 வந்து அதிகமாக இருக்கும். இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும், குறைஞ்சிரும். அப்போ ஃபோர்ஸ் எனக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ யார் அதிகமாக இருக்கா, F1 அதிகமாக இருக்குது. அப்போ எனக்கு இந்த சார்ஜ் யாரை நோக்கி போகும், ப்ளஸ் கியூவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சமநிலை புள்ளியிலேருந்து தள்ளி போகுது. அப்போ இது என்ன, உறுதியற்ற சமநிலை. வெரி குட். ஸோ இன்னும் என்ன பண்ணி பார்க்கலாம், மைனஸ் கியூவை சமநிலை புள்ளியிலேருந்து இந்த சைட் கொண்டு வரலாம். இப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் அதிகரிச்சிருச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக ஆகும். ஸோ இந்த மைனஸ் கியூவும் இந்த ப்ளஸ் கியூவும் என்ன பண்ணும், நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஸோ எனக்கு இது நம்ம 2ன்னு எடுத்துகிட்டு இருக்கோமா. ஸோ எனக்கு இது என்ன, F2 இந்த திசையில் இருக்கும். ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ், இந்த மைனஸ் கியூவையும் இந்த ப்ளஸ் கியூவும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு இல்லை, அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஒரு கம்மியான வீக்கான ஃபோர்ஸில் இது அட்ராக்ட் பண்ணும். இது ஃபஸ்ட் சார்ஜ்னா. ஓகே, ஸோ என்ன நடக்குது, இப்போ இங்கே எனக்கு யார் அதிகமாக இருக்கா, F2 தான் டாமினேட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணோம், இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் இந்த மைனஸ் கியூ சார்ஜை தன் பக்கம் இழுத்துரும். ஸோ இட் வில் மூவ் திஸ் சைட். அப்போ என்ன நடக்குது, இந்த சமநிலை புள்ளியிலேருந்து நகர்ந்து போகுது. அப்போ இது எனக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா உறுதியற்ற சமநிலைக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் அச்சுக்கோளில் நம்ம அந்த பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ லெஃப்ட் அண்ட் ரைட் நகர்த்தி செக் பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நடுவரை கோடில் நகர்த்தி பார்க்கலாம். அங்கே வந்து உறுதியற்ற சமநிலையா இல்லை உறுதியான சமநிலையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ் கியூ சென்டர்லையும் ப்ளஸ் கியூ. ஸோ அது சமநிலை புள்ளின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த சமநிலை புள்ளியில் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நடுவரை கோடில் மேலேயும் கீழேயும் நகர்த்தி பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளஸ் கியூவை சற்று மேலே நகர்த்தி பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, இது ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் காமன் தான் ரெண்டுத்துக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டு கேஸஸுமே சமமாக தான் வரும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு சமமாக வரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் சார்ஜை என்ன பண்ணும், ரிப்பெல் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், இது விலக செய்யும். எந்த திசையில், இந்த திசையில். ஓகே, இது வந்து F1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, மேக்னிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சேமாக தான் வரும். ஏன்னா ப்ளஸ் கியூ சார்ஜ் ஒன்று தான்,
டிஸ்டன்ஸும் ஒன்று தான், இங்கேயும் ப்ளஸ் கியூ ஸ்மால் ப்ளஸ் கியூ இருக்குது அண்ட் டிஸ்டன்ஸ் சேம் ஆஸ் திஸ். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் வந்து சேம் மேக்னிடியூடில் தான் வரும். ஓகே, ஸோ எனக்கு F1 இது செகண்ட் சார்ஜ்னா இது என்ன பண்ணும் இதை, ஸோ இந்த ப்ளஸ் கியூ இந்த டைரக்ஷனில் விலக செய்யும். ஸோ இதை நம்ம F2 வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஆங்கிளில் இருக்குது. அப்போது எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நிகர விசை எனக்கு சென்டர் இந்த டைரக்ஷனில் மேல் நோக்கி இருக்கும். அப்போ என்ன நடக்குது, சமநிலை புள்ளியை நோக்கி நகருதா, இல்லை, என்ன நடக்குது, மேல் நோக்கி நகருது. ஸோ இந்த கேஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், உறுதியற்ற சமநிலைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்கணும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் தள்ளி பார்க்கணும். ஸோ சார்ஜஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் கியூ இதுக்கான சமநிலை புள்ளி இது. இப்போ என்ன பண்ணலாம், இதை கீழ் நோக்கி தள்ளி பார்த்தாச்சு. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து கீழே தள்ளி வச்சுருக்கோம். இப்போ என்ன நடக்கும், சேம் வே இந்த டிஸ்டன்ஸும் சேம், இது காமன் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த மூணாவது டிஸ்டன்ஸும் சமமாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் கியூ என்ன பண்ணும், ரிப்பெல் பண்ணும் இந்த திசையில். அதே போல் இந்த ப்ளஸ் கியூ இந்த ஸ்மால் ப்ளஸ் கியூ என்ன பண்ணும், விலகல் நடக்கும் இங்கே. அண்ட் இந்த ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு சமமாக தான் வரும். ஓகே, ஸோ எனக்கு ரெண்டும் ஒவ்வொரு திசையில் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிகர விசை கண்டுபிடிக்கணும். நிகர விசை எனக்கு கீழ் நோக்கி இருக்கும், அது எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் என்ன நடக்குது, இந்த சமநிலை புள்ளியிருந்து நகர்ந்து தள்ளி போகுது இல்லையா. ஸோ இதுவும் எனக்கு என்ன எக்ஸாம்பிள், உறுதியற்ற சமநிலைக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்து நமக்கு நடுவுலையும் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டு நம்ம மேலேயும் கீழேயும் ஓகே ஈக்குவட்டோரியல் லைனில் நகர்த்தணும் அப்படின்னா எனக்கு அது உறுதியற்ற சமநிலைக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம இதையே நம்ம நெகட்டிவ் சார்ஜ் நடுவில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ உறுதி சமநிலையில் வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், சேம் ப்ளஸ் கியூ சென்டரில் மைனஸ் கியூ எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான சமநிலை புள்ளினா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான சமநிலை புள்ளி தான் இது. இப்போ என்ன பண்ணலாம், இதை மேல் நோக்கி நகர்த்து பார்த்துக்கலாம். மேல் நோக்கி நகர்த்து பாருங்கள், என்ன நடக்கும், சேம் அங்கே பார்த்த மாதிரி எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் சமமாக தான் வரப்போகுது. ஸோ இந்த லைனில் தான் எனக்கு விசை செயல்படும். இது மைனஸ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன நடக்கும், அட்ராக்ஷன் நடக்கும். அதே போல் ஸோ எனக்கு விசை சேமாக தான் இருக்க போகுது. ஸோ நான் F1 மார்க் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் என்ன பண்ண போகுது, அகெயின் அட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ அதுவும் எனக்கு எந்த திசையில் இருக்கும், இந்த திசையில் இருக்கும். ஃபைன், அப்போ எனக்கு நிகர விசை எப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் சமமானது தானே. ஸோ சென்டர் பாயிண்டில் தான் இப்படி கீழே வரும். ஸோ இது வந்து எனக்கு F net. ஓகே, எதை நோக்கி போகுது, சமநிலை புள்ளியை நோக்கி போகுது. ஓகே, ஸோ அந்த பொசிஷனுக்கு கொண்டு வர வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது எனக்கு எதுக்கான எக்ஸாம்பிள், உறுதி சமநிலைக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், அதே சார்ட் சிஸ்டமில் சமநிலை புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைனஸ் கியூவை அந்த புள்ளியிலேருந்து கீழே நகர்த்தி வைக்கிறோம். ஸோ இந்த கேஸில் இந்த டிஸ்டன்ஸ் அகெயின் நமக்கு சேமாக தான் வரப்போகுது. இந்த மைனஸ் கியூ இந்த ப்ளஸ் கியூ என்ன ஆகும், அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே போல் இந்த மைனஸ் கியூ இந்த ப்ளஸ் கியூ சின்ஸ் சார்ஜ் வந்து சேமாக இருக்குது அண்ட் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கனால சேம் ஃபோர்ஸ் தான் இங்கேயும் ஆக்ட் ஆகும். அண்ட் அது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டுத்துக்குமான நிகர விசை எனக்கு எப்படி இருக்கும், இந்த திசையில் மேல் நோக்கி இருக்கும், கரெக்டாக சென்டர்லேருந்து. ஸோ எந்த புள்ளியை நோக்கி நகருது, சமநிலை புள்ளியை நோக்கி நகருது. அப்போ இது எதுக்கான எக்ஸாம்பிள், உறுதி சமநிலைக்கான எக்ஸாம்பிள். ஸோ நீ மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சார்ஜ் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் அந்த சார்ஜ் சிஸ்டம் சமநிலையை நோக்கி வருதுன்னா அது உறுதி சமநிலை. சமநிலை புள்ளியிலிருந்து தள்ளி வெளியில் போகுது அப்படின்னா அது உறுதியற்ற சமநிலை அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். +4Q -Q மற்றும் +4Q அப்படின்னு 3 புள்ளி மின்துகள்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆகிய புள்ளி மின்துகள்கள் எக்ஸ் அச்சில், ஸோ இங்கே மெயினாக நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டிய லைன் என்னென்னா எக்ஸ் அச்சில். ஓகே, முறையே x = 0, x = a மற்றும் x = 2a புள்ளிகளில் வைக்கப்படுகின்றன. ஓகே, ஸோ இதை நம்ம டயக்ராமாக பார்ப்போமா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே அவங்க எக்ஸ் அச்சில்னு ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ் அச்சில் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ அச்சுக்கோடில் பார்த்தா மட்டும் போதும். ஸோ இந்த கோடில் நம்ம என்ன பண்ணுறோம், 0ங்கிற பொசிஷனில் +4Qங்கிற சார்ஜ் வைக்கிறோம், ஏங்கிற பொசிஷனில் -Qங்கிற சார்ஜ் வைக்கிறோம், அண்ட் 2aங்கிற பொசிஷனில் +4Qங்கிற சார்ஜ் வைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்,
சமநிலை சமநிலைன்னு எல்லா இடத்துலையும் வார்த்தைகள் வருது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 3 சார்ஜஸுமே சமநிலையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட் சார்ஜ்னு மார்க் பண்ணிக்கலாம், இது செகண்ட் சார்ஜ், இது தேர்ட் சார்ஜ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன A, இது 2a மைனஸ் a என்ன வரும், இதுவும் a தான் வரும். ஸோ சமமான டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த சைடு ப்ளஸ் 4q, அந்த சைடு ப்ளஸ் 4q, சென்டரில் மைனஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் சார்ஜ் மீது நிகர விசை என்னன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ஷன் எப்பயுமே மார்க் பண்ணோம். ஸோ இந்த மைனஸ் q சார்ஜ் இந்த ப்ளஸ் 4qவை என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ எந்த திசையில், இந்த திசையில் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், F1 2ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 1 இந்த செகண்ட் சார்ஜ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. சேம் வே ப்ளஸ் 4q, ஏன்னா நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு சார்ஜ் மட்டும். ஃபஸ்ட் சார்ஜ் என்னென்னலாம் கஷ்டங்களை அனுபவிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் 4q இந்த ப்ளஸ் 4q என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போ எனக்கு இந்த டைரெக்ஷனில் எந்த ஃபோர்ஸ் இருக்கும், F1 3 கரெக்டாக 1 3னால என்ன சேஞ்சஸ் பார்க்குது. ஸோ எஃப்ங்கிறதா அந்த சேஞ்ச். ஸோ F13 அண்ட் F12. ஸோ எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கா. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு இது சமநிலையில் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ F13 என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ F13 என்ன, அதோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இது சமநிலையில் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஆல்ரெடி டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போது F13 என்ன, K, சார்ஜ் 1 என்ன 4q, சார்ஜ் 3 என்ன ப்ளஸ் 4q, அகைன் 4q தான். அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோமா, டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கேக்கான டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ எனக்கு அது 2a. ஸோ 2a ஸ்கொயர் கூலும் விதி, K q1 q2 by r ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ r ஸ்கொயர் தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இங்கே 2a. ஸோ 2a ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும், K 16 into q ஸ்கொயர் by 4a ஸ்கொயர். ஸோ 4 16 போயிடுச்சுன்னா 4 டைம்ஸ் போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4k q ஸ்கொயர் by a ஸ்கொயர். இது வந்து எனக்கு F13. ஓகே, அதோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குது, 4k q ஸ்கொயர் by a ஸ்கொயர். சேம் வே என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம F12க்கான மேக்னிடியூட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆப்போசிட்டாக வந்துடுச்சுன்னா எனக்கு இது ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ F12, ஸோ K ஃபஸ்ட் சார்ஜ் என்ன 4q, ஸோ செகண்ட் சார்ஜ் என்ன q. ஸோ மேக்னிடியூட் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ பை டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஃபஸ்ட் சார்ஜ்க்கும் செகண்ட் சார்ஜ்க்கும் a, ஏயோட ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர். ஸோ இதை எழுதுங்க, 4k q into q ஸ்கொயர் by a ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் எனக்கு என்ன வருது, சமம்னு தானே வருது. இப்போ மேக்னிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா F13யும் F12வும் சமமாக இருக்குது அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் ப்ளஸ் 4q வந்து எனக்கு சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் q சமநிலையில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது 1, இது செகண்ட் சார்ஜ், இது தேர்ட் சார்ஜ். ஸோ நம்ம இப்போ கன்சிடர் போகிற சார்ஜ் சென்டரில் இருக்க மைனஸ் q. ஸோ மைனஸ் q என்ன, அகேன் இந்த ப்ளஸ் 4q என்ன பண்ணோம், இதை அட்ராக்ட் பண்ணோம். அதை நம்ம F21 போடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் 4q இந்த மைனஸ் q அகேன் அட்ராக்ட் பண்ணோம். இதை நம்ம F23ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் பாருங்கள், F21ம் F23யும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்துட்டா மைனஸ் க்யூவும் என்னன்னு சொல்லலாம், நம்ம சமநிலையில் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், F21 கண்டுபிடிக்கலாம். ஸோ F21ஓட மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிங்க, K, செகண்ட் சார்ஜ் என்ன மைனஸ் க்யூ. ஸோ சார்ஜ் மட்டும் வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும். அண்ட் ஃபஸ்ட் சார்ஜ் என்ன 4q. ஸோ 4q, டிஸ்டன்ஸ் என்னமா a ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்கள் a தான் அது. ஸோ ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ இது எனக்கு ஆன்சர் என்ன, 4k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், F23 கண்டுபிடிக்கணும், அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ F23 என்ன, K, செகண்ட் சார்ஜ் என்ன q, அதோட மேக்னிடியூட், தேர்ட் சார்ஜ் என்ன
plus 4q. So 4q divided by இது ரெண்டுத்துக்குமான distance என்ன a again. So a square. Okay, again என்ன வருது நமக்கு 4k q square by a square. So again இந்த வேல்யூவும் எனக்கு same. So again என்ன கிடைக்குது நமக்கு f21 magnitude is equal to f23. So magnitude equal இருக்கு and directions opposite இருக்கு. So எனக்கு நிகர விசை இங்க என்ன இருக்கும் 0 இருக்கும். அப்போ minus q எப்படி இருக்கு சமநிலை புள்ளியில தான் இருக்கு. ஓகே, so next finally என்ன left out இருக்கு third charge. So third charge இப்ப பாப்போம். So இது first charge, second charge, third charge எப்படி இருக்க போகுது same like first charge பார்த்தோம்ல அதே கேஸ் தான் வரப்போகுது ஏன்னா ரெண்டுமே same. So again we'll try out. So இப்போ நம்ம பார்க்க போற சார்ஜ் இது. So first charge என்ன பண்ணும் இந்த சார்ஜை ரிப்பல் பண்ணும். ஓகே, so எனக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் f31 இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே போல செகண்ட் சார்ஜ் என்ன பண்ணும் இந்த சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். So இந்த டைரக்ஷன்ல எனக்கு f32 இருக்க போகுது. ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் நம்ம மேக்னிடியூட் சேமாக இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது சமநிலையில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ f32 கண்டுபிடிங்க. கே சார்ஜ் 3 என்ன 4q, சார்ஜ் 2 என்ன q, மேக்னிடியூட் மட்டும் எடுத்த போதும் டிவைடட் பை 4qக்கும் qக்குமான டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு a. ஸோ a ஸ்கொயர். ஃபைன். ஸோ இது எனக்கு என்ன கிடைக்கும் 4k q square by a square. Fine. Next என்ன கண்டுபிடிக்கணும் f31. f31 கான magnitude என்னன்னு கண்டுபிடிங்க. k third charge என்ன plus 4q. So 4q. First charge என்ன இருக்கு எனக்கு plus 4q. So 4q divided by 2a square. ஏன்னா distance வந்து first charge க்கும் third charge க்குமான மொத்த distance பார்த்தீங்கன்னா இந்த distance அது 2a. ஓகே, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணினோன்னா எனக்கு 4a ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதை எழுதிக்கலாம் k 4 into 4 into q square. 4 into 4 q into q q square divided by 4a square. ஸோ 4ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 4k q square by a square. ஓகே, ஸோ இதுதான் என்ன எனக்கு f31 ஓட magnitude. So again f31 f32 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு சமமா இருக்கு and opposite directionல இருக்கனால இந்த புள்ளியிலையும் இந்த +4q 2aங்கிற பொசிஷன்ல சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூணு புள்ளியிலுமே மூணு சார்ஜஸுமே சமநிலையில இருக்கு இல்லையா. ஸோ இந்த அமைப்பு நம்ம as of டோட்டலா என்ன சொல்லலாம் சமநிலையில இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு எந்த ஆப்ஷனை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம் மின்னூட்டங்கள் எதுவும் சமநிலையில் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இங்கே ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்ல விரும்புகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா. இங்கே என்ன பார்த்தோம் நம்ம ரெண்டு சமமான சார்ஜஸ் சைட்ஸில் இருக்குது, நடுவில் ஒரு சார்ஜ் வைக்கிறோம். அந்த மொத்த அமைப்பும் சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த சென்டரில் வைக்கிற சார்ஜ் எப்படி இருக்கணும் இந்த சைட்ஸில் வைக்கிற சார்ஜோட சைனோட ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ இங்கே நம்ம ரெண்டுமே பாசிட்டிவ்ஸ் வச்சுருக்கோமா, அப்போ நடுவில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா. அதே போல் இப்போ நம்ம இங்கே நெகட்டிவ் வச்சுருந்தோம்னா சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கணும். ஓகே, அண்ட் அதோட மதிப்பு எப்படி இருக்கும்னு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த சைடில் வச்சுருக்க சார்ஜுக்கு டிவைடட் பை 4 டைம்ஸ் பண்ண வேல்யூ என்ன கிடைக்குமோ அந்த சார்ஜோட மதிப்பு தான் சென்டரில் வைக்கணும். இப்போ இந்த +4q இருக்கா, இதை டிவைட் பை 4 பண்ணுங்க, q வருமா. அப்போ q நடுவில் வைக்கிறோம், ஆனால் எப்படி வைக்கிறோம் நெகட்டிவாக வைக்கிறோம். வச்சா எனக்கு அந்த அமைப்பு வந்து சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஷார்ட் ட்ரிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட முடியல. ஓகே, ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது -q மட்டுமே உறுதி சமநிலையில் உள்ளது அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அண்ட் உறுதியற்ற சமநிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேம் சிஸ்டம் எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்க சார்ஜ் எடுத்துக்கலாம் -q. இந்த +q இந்த -qவை என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும். இதுவும் a தான், இந்த டிஸ்டன்ஸும் a தான், இந்த டிஸ்டன்ஸும் a தான். ஓகே, ஸோ இது எனக்கு இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். ஃபைன், இது இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் கியூவை நகர்த்தி வைக்கணும். ஸோ உறுதியற்ற சமநிலையா இல்லை உறுதியான சமநிலையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சார்ஜை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் அந்த சார்ஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு என்ன, மைனஸ் கியூ இப்போ எனக்கு இங்கே இருக்குது, இந்த பொசிஷனில் இல்லை. நகர்த்தி இந்த சைடு வச்சேன்னா என்ன நடக்கும், இந்த ப்ளஸ் 4Q இந்த மைனஸ் கியூவை என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா? ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஏயை விட குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கூலும் விதி வந்து ஃபோர்ஸ் வந்து எனக்கு r² எதிர் தகவலை இருக்குது. ஸோ r குறைஞ்சதுன்னா F அதிகரிக்கும். ஸோ இங்கே r குறைஞ்சிருச்சு. ஸோ F என்ன ஆகும், அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எனக்கு ஸ்ட்ராங்காக இழுக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏயை விட அதிகமாகிடுச்சு. இதை கம்பேர் பண்ணுறப்போ இது அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன நடக்கும், அது அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். அப்போ எனக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இழுக்க செய்யும். ஸோ யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, ப்ளஸ் 4Q இந்த சைடில் இருக்க ப்ளஸ் 4Q அது ஸ்ட்ராங்காக இழுக்கும். அப்போ எனக்கு இந்த மைனஸ் கியூ என்ன பண்ணோம், டுவர்ட்ஸ் ப்ளஸ் 4Q நகர ஆரம்பிச்சிரும். அப்போது என்ன நீங்கள் பார்க்கலாம், சமநிலை புள்ளியிலேருந்து மைனஸ் கியூவை நம்ம நகர்த்தி ப்ளஸ் 4Qக்கோ இல்லை இந்த சைடில் இருக்க ப்ளஸ் 4Qக்கோ நகர்த்தி வச்சிங்கன்னா அது சமநிலை புள்ளியிலேருந்து நகர்ந்து தள்ளி தூரமாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி போச்சுன்னா அது என்ன மாதிரியான கேஸ், நமக்கு உறுதியற்ற சமநிலை. ஸோ சமநிலை புள்ளியை நோக்கி வந்தால் மட்டும்தான் அது உறுதியான சமநிலை. ஸோ நமக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனைத்து மின்னூட்டங்களும் உறுதியற்ற சமநிலையில் உள்ளன. ஸோ இது எல்லாமே என்ன, உறுதியற்ற சமநிலையில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் தான். ஸோ எல்லா 3 சார்ஜஸுமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருந்தாலும் நம்ம இந்த அமைப்புக்கான உறுதியற்ற சமநிலை அப்படிங்கிறத இப்படி தான் கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாப்பிக்கும் இந்த கொஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், மின்னூட்ட சமநிலை பார்த்தோம், உறுதி சமநிலை பார்த்தோம், தென் உறுதியற்ற சமநிலை அண்ட் தென் நடுநிலை சமநிலைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான question and concepts மீண்டும் சந்திக்கிறேன். Keep studying physics and keep enjoying it. Thank you.